தேங்க்யூ ஃபாதர். இந்த வேதபாட கூட்டத்தின் ஆசுவதற்காக ஒரு வருஷத்தமாக சுருக்கமாக ஜெபி. ஒவ்வொரு வாரம் வார்த்தைக்குள் வெளிப்படுத்தி இந்த வாரம் ஆமென் ஆமென். நம்மளை உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த வேதபாட கூட்டத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் என்ற தினத்தில் கூட நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊமைகளை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய ஊமையை நாம் படிக்க தொடங்குவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உண்மையுள்ள ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், அல்லது உண்மையுள்ள ஊழியத்துக்கு உண்டான காரணங்கள் என்ன, வெளிப்பாடுகள் என்ன, ஊழியம் என்பது என்ன, ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்புல ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லியிருக்கிற ஒரு உவமையை இந்த சாயங்கால வேளையில நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரைக்கும் உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்ட உவமையை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அவரை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமே வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கும் தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு சின்ன ஊமையை ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் இங்க படித்தோம். ஆமென் சொல்லாமா? இதுல முதல் காரியம் என்னவென்று சொன்னால் 35வது வசனம் வாசிக்கிறோம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல பி ட்ரெஸ்ட் அண்ட் ரெடி அப்படின்னா, உங்க அறைகள் கட்டப்பட்டதா அப்படின்னா நீங்கள் சரியான வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக ஆயத்தமா இருங்கள். இப்ப நம்ம ஒரு காரியத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம கொடுக்கப்பட்ட யூனிஃபார்ம் என்ன செய்வோம்? அதை போட்டு ஆயத்தமாகத்தான் அந்த வேலைக்கு கடந்து செல்வோம். இப்ப கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு போடுகிற ஒரு நல்ல ஒரு ஆடையை உடுத்தி, நல்ல ஆடைகளை உடுத்தி அதுக்கு தகுந்தாவது போலதான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். இப்போ வீட்டு எஜமான் வரும்போது நீங்க எப்போ ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான அந்த வஸ்திரங்களை உடுத்தி என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஆயத்தமாக ரெடியா இருக்கணும் அப்படின்னு முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆயத்தத்தின் அடையாளமாக உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஊழியம் செய்வதற்கு நம்ம எடுத்தோன்னு செய்ய முடியாது. செய்ய முடியாது. அதுக்கு சில ஆயத்தங்களை நாம் என்ன செய்யணும்? செய்து எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்ப வாட்ச்மேன் வேலைக்கே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அவங்க எல்லாம் அந்த யூனிஃபார்ம்ல அத்தனை காரியத்தையும் சரியாக ஆயத்தமா போனா தான் அவங்களை பார்த்து ஒரு வாட்ச்மேன் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ போலீஸ் இருக்கிறார் அப்படின்னா அந்த போலீஸ் போகும்போது ஃபுல் யூனிஃபார்ம்ல என்ன செய்யணும்? போகணும்.
இப்படி கோர்ட்டுக்கே போலீஸ்கார் போறாருன்னா சில போலீஸ் பார்த்தீங்கன்னா செருப்பு போடாமல் போவாங்க, ஷூ போடாமல் போவாங்க, நிறைய காரியத்தை அப்படி அன்யூனிஃபார்ம்ல போவாங்க. ஆனால் ஒரு கோர்ட்டுக்குள்ள போகும்போது அவங்க என்ன செய்யணும்? ஃபுல் யூனிஃபார்ம் போடணும். அவங்க என்னென்ன அவங்க அந்த போலீஸ்ல எந்த தகுதியோடு கொடுக்குறாங்களோ அத்தனை காரியத்தையும் சரியா போட்டு போனா தான் அங்க உள்ள அவங்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்கும். அதே போல ஒரு ஒரு ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? எப்பொழுதும் அறைகளை கட்டி கொண்டு ஆயத்தம் உள்ளவனாக எப்பொழுது என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் விளக்குகள் எப்பொழுது எரிகிறதா இருக்கணும். உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் 35 வருஷம் வாசிக்கிறோம். உங்கள் விளக்குகள் எப்பொழுது என்ன செய்யணும்? எரிகிறதா இருக்கணும். விளக்கு என்று சொல்லும் போது நமக்கு விளக்கு எதுனா கண்ணு தான். நமக்கு விளக்கு நம்ம கண்ணு தான் விளக்கு. கண்ணு எதை குறிக்கிறது அப்படின்னா தரிசனத்தை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அல்லது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஊழிய செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம சபையில இருந்து ஊழியம் செய்யலாம். சபையில ஒரு பொதுவான தரிசனம் சபையில் இருக்கும். இந்த ஊழியத்தை குறித்து சபையை குறித்து பொதுவான தரிசனத்தை சபைக்கு என்று ஊழியத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒருவேளை ஊழியக்கார் மூலமாகவோ அல்லது யாரோ மூலமாகவோ ஆண்டவர் என்ன செய்வார்னா சபைக்குன்னு இந்த சபை குறித்து இந்த தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். சபையாரும் அல்லது அந்த ஊழியக்காரும் என்ன செய்வாங்க? சபைக்கு என்று ஒரு தரிசனத்தை அவங்க மனதில் வைத்து அந்த தரிசனத்துக்கு நேராக என்ன செய்வாங்க? இந்த சபையை நடத்தி செல்வார்கள், ஓடுவார்கள். அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்ன உண்டு? ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அல்லது சபையில ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தரிசனம் இருக்கணும்னா அவனுக்கு கண்ணுதான் தரிசனம். நம்ம கண்ணுதான் நமக்கு தரிசனம். அந்த கண்ணு தரிசனத்தை குறிக்கிறதா காணப்படுகிறது. அப்போ அந்த தரிசனம் அந்த விளக்கு என்கிற கண் என்கிற தரிசனம் எப்பொழுது எப்படி இருக்கணும்? பிரகாசமா எரியணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப 35 உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்க வேண்டும். அப்ப உங்க தரிசனம் பிரகாசமா இருக்கணும், எரிகிறதா இருக்கணும். நீங்க நிறைய பேர் சபைக்கு வருவாங்க அல்ல ஊழி செய்வாங்க, தரிசனமே இல்லாம என்ன செய்வாங்க? ஒரு லக்கே இல்லாம, ஒரு தரிசனமே இல்லாம, அது ஆண்டவர் அவங்க கொடுத்த தரிசனமா இருக்கலாம், அவங்களை உருவாக்கின தரிசனமா இருக்கலாம், எந்த தரிசனமா இருந்தாலும் சரி, தரிசனமே இல்லாம என்ன செய்வாங்க? ஊழி செய்வார்கள். அல்லேலூயா. ஆனா ஒரு வேலைக்காரன், உண்மையுள்ள வேலைக்காரன் ஊழியம் செய்யறதுக்கு அவனுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் தன் அறைகளை தன் ஆயத்தமா இருக்கணும். ரெண்டாவது அவனுக்கு நல்ல கரெக்டான ஒரு தரிசனம் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னா விழித்திருக்க வேண்டும். 37ஆம் வசனம் வாசிக்கிறோம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அப்போ வேலைக்காரன் அல்லது ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? அப்ப இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிற ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. அல்லது தன்னை சுற்றி என்ன நடக்குது என்று சொல்லி உணர்வற்ற அறியாது இருக்கிற ஒரு ஊழியக்காரனா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சுற்றி என்ன நடக்குது, என்ன காரியம் செயல்படுகிறது, பிசாசு எப்படி கிரியை செய்யறான், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஜனங்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும், ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும் என்று சொல்லி எப்பவுமே என்ன செய்யணும்? விழித்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கிற மட்டும் இல்ல, காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஆமென். காத்திருக்கிற ஒரு அனுபவம். நல்லா கவனிங்க. இந்த காத்திருக்கிறது வேற, விழித்திருக்கிறது வேற. காத்திருக்கிறது வேற, விழித்திருக்கிறது வேற. ஆமென். அப்போ ஏன் விழித்திருக்க சொல்றாரு அப்படின்னா, எஜமான் எப்ப வந்து கதவை தட்டுவார்னு தெரியாது. எஜமான் வந்து எப்போ கதவை தட்டுவான்னு தெரியாது. அதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்து தட்டும் போது வந்து அந்த கதவை என்ன செய்யணும்? திறக்கணும். அதான் அந்த 37 வசனம் அழகா போட்டிருக்கு பாருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அறையை கட்டி கொண்டு அவர்களை அல்லது 36 வசனம் வாசிக்கிறோம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு. அப்போ எப்ப வந்தாலும் கதவை திறந்தாலும் உடனே என்ன செய்யணும்? டக்குன்னு திறக்கணும், உடனே திறக்கணும். அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும், காத்திருக்கணும். ஆமென். விழித்திருக்கிறது வேற, காத்திருக்கிறது வேற. சில பேர் காத்துட்டே இருப்பாங்க, ஆனா விழிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு யாரு அடையாளம் அப்படின்னா 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் பாத்தீங்கன்னா ஆண்ட சொல்லும் போது 10 பேரும் தூங்கிட்டாங்க.
10 பேரும் தூக்கிட்டாங்க. அந்த 10 பேரும் அதுல 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகள், 5 பேர் புத்தியுள்ள கன்னிகள். அந்த புத்தியுள்ள கன்னிகள் என்ன செய்யணும்னா, அவங்க ஒருவேளை தூங்கினாலும் கூட அவங்க விழித்திருக்கிறவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? விழித்திருக்கிறவர்கள். எப்படி விழித்திருக்கிறவர்கள்? எஜமான் வந்தார்னா அவருக்கு எதிர்கொண்டு போக போதுமான அளவுக்கு தங்களை தகுதிப்படுத்தினவர்களாக, போதுமான அளவுக்கு அங்க அவங்களுக்குள்ள அந்த எண்ணெயை வைத்திருந்தவர்களாக, தன்னை விழித்திருந்து அதை தகுதிப்படுத்தினவர்களாக இருந்தபடினால எஜமான் வந்த உடனே தன் விளக்கை கொளுத்திக்கிட்டு எஜமான் அந்த அந்த மணவாளனுக்கு நேராக என்ன செஞ்சாங்க? அவர்கள் போய்விட்டார்கள். ஆனா அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளோ அவங்க தூங்குனாங்க, ஆனா என்ன செய்யல? காத்திருந்தாங்க. எஜமான் அந்த அந்த மணவாளன் வருவதற்காக காத்திருந்தாங்க. ஆனா என்ன இல்ல? விழித்திருக்கல, காத்திருந்தாங்க. 10 பேரு காத்திருந்தாங்க. எஜமான் வர, அந்த மணவாளன் வருவார் என்ன செஞ்சாங்க? காத்திருந்து தூங்கிட்டாங்க. அப்ப என்ன, அவங்க 10 பேர் என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க. ஆனா அதுல 5 பேர் மட்டுமே விழித்திருந்தார்கள். 5 பேர் என்ன செய்யல? விழிப்பாக இல்லை அப்படினால அவர்கள் கைவிடப்பட்டவளா போய்விட்டாங்க. இன்னைக்கு சபை காத்திருக்குது இயேசு கிறிஸ்து வருவதற்காக. இயேசு கிறிஸ்து வரப்போற சபை காத்திருக்குது. தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, ஊழியக்காரன் காத்திருக்கிறாங்க, எல்லாரும் காத்திருக்காங்க. ஆனா யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? யார் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் எடுத்துக்கொள்ள போவார் அப்படின்னா, யார் விழித்திருக்கிறார்களோ. சபை காத்துதானே இருக்கு, எல்லா சர்ச்சும் காத்துட்டு இருக்கு. இயேசு வருவார்னு நல்லா தெரியும், 2ஆம் வருகை உண்டுன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொண்டு போவார் தெரியும். ஆனா யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்னா, விழித்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்ப நானும் நீங்களும் காத்திருக்கிறோம். வெறும் காத்திருக்கிறது மட்டும் போதாது, ஏனோதானோ என்று சொல்லி காத்திருக்கிறது மட்டும் போதாது, நமக்குள்ள ஒரு விழிப்பு, ஆவியில நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல ஒரு விழிப்போடு கூட இருக்கணும். அல்லேலூயா. சரீரம் காத்திருக்குது, ஆனா ஆவி என்ன செய்யுது? விழிப்பா இருக்கா? அதான் முக்கியம். அப்ப விழிப்போடு கூட நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும்னு ஆண்டு விரும்புறாரு. அப்ப அந்த விழிப்போடு இருந்தா தான் டக்குன்னு கதவை தட்டும் போது அவர் என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். அப்ப விழிப்பு இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் காத்திருக்கிறவளை விட, அல்லது வெறுமனே காத்திருக்கிறவளை விட, காத்திருத்தலோடு கூட விழிப்பா இருக்கிறவளுக்காக தான் இயேசு திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. இப்ப முதல் முறையா இயேசு எதுக்காக வந்தார் அப்படின்னு சில அது காரியத்தை படிக்கலாம். முதல் முறையா இயேசு எதுக்காக வந்தார் அப்படின்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபிரேயர் 9:26. உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே, அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். போதும். அவர் வாசிக்கிற, உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே, அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி நாட்களில் ஒரே தரம் என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப மனுக்குலத்தினுடைய பாவத்தை நீக்குவதற்காக, பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவே இயேசு இந்த கடைசி நாட்களிலே முதல் தரமையாக என்ன செஞ்சார்? வெளிப்பட்டார். எபிரேயர் 9:26. அல்லேலூயா. அப்ப இயேசு யாருக்காக வெளிப்பட்டார் அப்படின்னா, எல்லாருக்காகவும், பாவம் செய்த அத்தனை பேருக்காகவும் இயேசு உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இவங்க குறிப்பிட்ட இவங்களுக்காக நான் வந்தேன், குறிப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், குறிப்பிட்ட இந்த கூட்டத்துக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த பாஷை பேசுகிற ஜனங்களுக்காக வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, எல்லாருக்காக வந்தார். ஆமென். மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்காகவும் பொதுவாக இயேசு கிறிஸ்து முதல் தரமாக என்ன செஞ்சாரு? வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் வந்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்து, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, நம்முடைய எல்லா பாவங்களையும், சாபங்களையும், வியாதிகளையும், தரித்திரத்தையும் தம் மேலே போட்டுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அன்று பாடுபட்டு மரித்து அவர் எல்லாவற்றையும் தீர்த்தவராக உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. அப்ப முதல் முறையாக இயேசு வந்தது காரணம்னா, எல்லாருக்காகவும். யாருக்காக வந்தாரு? எல்லாருக்காக வந்து தன்னை பலியாக்கினார். ஆமென். இப்ப எல்லாருக்காக இயேசு வந்தார். ஆமென். இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாருக்காக வரமாட்டார். இதான் சொல்ல வரேன் நான்.
இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். முதல் முறை யாருக்கா வந்தாரு? எல்லாருக்காக வந்தார். எல்லாருக்காக வந்து எல்லாருக்காகவும் தன்னை பலியாக்கி ஆண்டு தன்னை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை படிக்கலாம். அதே 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். நல்லா கவனிங்க, கையினால் செய்யப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல இயேசு என்ன செய்யல? பிரவேசிக்கல. அல்லது ஆசரிப்பு கூடாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? பிரவேசிக்கல. அல்லது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துக்குள்ளாக இயேசு என்ன செய்யல? பிரவேசிக்கல. எருசலேம்ல காணப்படுகிற தேவாலயத்துக்குள்ளாக அந்த பரிசுத்தலக்குள்ள தன்னை என்ன செய்யல? பிரவேசிக்காம, அது அழகா வாசிக்கிறோம், பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப எங்க பிரவேசித்தார் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்காம பரலோகத்திலேயே என்ன செஞ்சாரு? தன்னை பிரவேசித்தார். அல்லேலூயா. அப்ப நமக்காக தேவனுடைய சமூகத்துல ஆண்ட பரலோகத்துக்கு ஆண்ட பிரவேசித்து நம்மை பிரத்யட்சமா பிரவேசித்து நமக்காக ஒரு காரியத்தை செய்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் யாருக்காக பரலோகத்துக்கு போனார்? நமக்காக. நமக்கான யாரு? அது அழகா போட்டிருக்கு பாருங்க. இப்ப முதல்ல நான் சொன்னேன், 26 வசனம் சொன்னேன், எல்லாருக்காக இயேசு என்ன செஞ்சாரு? எல்லாருக்காகவும் இயேசு வந்தார். ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா நமக்காகன்னு போட்டிருக்கு. அழகா போட்டிருக்கு பாருங்க. அந்த 24 வசனத்தினுடைய 2வது பகுதியில் வாசிக்கிறேன். பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக. இப்ப நமக்குன்னா யாரு? முதல் இயேசு யாருக்கு வந்தாரு? எல்லாத்துக்காக வந்தாரு. இப்ப இயேசு பரலோகத்தில் பிரவேசித்தது யாருக்காக? நமக்காகன்னு யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு அவர் தேவ சமூகத்துக்கு போனது யாருக்காக? இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்து இயேசுக்கான ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட இருக்கிற நமக்காக பரலோகத்துல ஆண்டவர் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து இப்ப எல்லாருக்காக பரலோகத்துக்கு போகல. முதல்ல எல்லாத்துக்காக இயேசு இங்க வந்தாரு, பூமியில வந்தாரு. எல்லாத்துக்காக பூமியில வந்தாரு. இப்ப இயேசு எல்லாத்துக்காக என்ன செய்யல? பரலோகம் போகல. யாருக்காக போனாரு? நமக்காக. அப்ப இயேசுடைய விசுவாசிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்காக பரலோகத்துல, அப்ப நமக்காக பரலோகத்துக்கு எதுக்கு போயிருக்கிறாரு? பரிந்து பேசுவதற்காக போயிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நம்ம எல்லாம் தெரிந்த வசனம் தான். எபிரேயர் அல்லது 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். போதும். எல்லாரும் பாவம் செய்யாம இருக்கிறத விருப்பம். எல்லாரும் பாவம் செய்யக்கூடாதுப்பா. ஆனாலும் கூட நீங்க பாவம் செய்தா அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யலாம்? வரலாம். அப்படி நீங்க பாவம் செஞ்சா அழகா போட்டிருக்குது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப பிதாவிட்ட இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனது காரணம்னா யாருக்காக? நமக்காக. நானும் நீங்களும் பாவம் செய்யாம இருக்கிறது ஆண்டு சித்தம். அப்ப இயேசு விசுவாசித்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? பாவம் செய்ய பரிசுத்தமா இருக்கிறது அவனுக்கு விருப்பம். ஆனாலும் நமக்கு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் கூட நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. பிதா எல்லாருக்கும் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்யறாராம்? பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் அப்படியே போட்டிருக்கிறது, நமக்காக என்ன செய்யறா? we have an advocate. நமக்காக ஒரு வழக்கறிஞராக, வாதாடுகிறவராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக அங்க பரலோகத்துல நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு வந்தது நமக்காகத்தான், எல்லாருக்காகத்தான். இயேசு நீ பரலோகத்துக்கு ஏறி போனது யாருக்காகத்தான்? நமக்காகத்தான். ஆமென். மூணாவது, இயேசு திரும்ப என்ன செய்ய போறாரு? வரப்போறார். இப்ப இயேசு முதல் முறை யாருக்கு வந்தாரு? எல்லாருக்கா வந்தாரு. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனது யாருக்கா போனாரு?
நமக்காக. அது கூட்டம் குறைஞ்சிச்சு. முதல்ல எல்லாருக்கும் வந்தாரு, இப்ப என்ன ஆயிடுச்சு? கூட்டம் கம்மியாயிடுச்சு. இப்போ இயேசு திரும்பி யாருக்கா வர்றாரு? இல்ல, அதான் இல்ல. அது திருப்பி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு ஆமா, ஏசு யாருக்கு வர்றாரு? தமக்காக விழித்திருக்கிறவர்கள், காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் வரப்போறார். ஆமென். அப்ப இயேசு திரும்பி யாருக்காக வரப்போறாரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி காத்திருக்கணும்? வெறுமனே காத்திருக்க கூடாது, விழிப்போடு கூட, விழித்திருந்து காத்திருக்கணும். ஆமென். அப்ப இயேசு இப்ப எல்லாரும் எல்லா சபையும் எடுத்துக்கொள்ளப்படுமா? காத்திருக்கிற அத்தனை சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? புரிஞ்சல சொல்றது? காத்திருக்கிற எல்லா சபையும் எடுத்துக்கொள்ளப்படுமா? எல்லாரும் இயேசு 2ஆம் வருகை விசுவாசிக்கிறாங்களா? அவன் விசுவாசிக்கிறாங்க. எல்லாரும் இயேசு 2ஆம் வருகையில வருவார் என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க. விசுவாசம் என்ன செய்யறாங்க? இயேசு வருவார் காத்திருக்கிறாங்க. உண்மைதான். ஆனா வெறுமனே காத்திருக்கிறவர்களுக்காக இயேசு வரல, விழிப்போடு கூட காத்திருக்கிறவர்களுக்காக இயேசு வர்றாரு. புரியல சொல்றது? அப்ப நம்ம என்ன செய்யணுமா? விழிப்போடு என்ன செய்யணும்? வெறுமனே மற்றவங்களை ஜனங்களை போல என்ன செய்யக்கூடாது. இப்ப கூட்டம் குறையுது பாருங்க. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் வந்தாரு. 2வது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனது அவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக பரலோகம் போனாரு. இப்ப இயேசு திரும்பி யாருக்கா வராரு? விழிப்போடு காத்திருக்கிறவர்களுக்காக வராரு. ஆமென். அப்ப கூட்டம் என்ன ஆயிடுச்சு? இப்ப நானும் நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கணும், விழிப்போடு கூட காத்திருக்கிறவர்களாக. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? பொதுவா காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் விழிப்போடு இருக்கிறோமா? விஜிலன்ஸ், விழிப்போடு இருக்கிறோமா? சொல்லுங்க, விழிப்போடு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம விழிப்போடு இருந்து ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும், ஒவ்வொரு செய்களை செய்யும் போதும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகார வாழ்க்கை, எல்லாவற்றிலும் விழிப்போடு கூட இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இது விழிப்பு போயிடுச்சு, விழிப்பு இல்லை. எல்லாரும் இந்த 10 கணிகள் போல என்ன செஞ்சாங்க? இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சபை அந்த நித்திரைக்குள்ள என்ன செய்யுது? போயிடுச்சு. இப்போ இந்த உணர்வு இல்லை. ஆனா சில விழிப்போடு கூட இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அவங்க தூங்குனது போல காணப்பட்டாலும் தன் உள்ளத்துல வைராக்கியமாக இயேசு எப்போ வருவார் என்று சொல்லி இந்த தாகத்தோடு கூட, அந்த அன்போடு கூட, வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஆண்டு வருகைக்காக தன் ஆவியில, ஆத்மா, சரீரத்துல உண்மையுள்ளவர்களாக, வாஞ்சியுள்ளவர்களாக, விழிப்போடு கூட இருக்கிறவர்களுக்காக தான் இயேசு திரும்பியும் வரப்போகிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் என்ன செய்யணும்? விழிப்போடு கூட காத்திருக்கணும். ஆமென். சும்மா காத்திருந்தா பத்தாது. நம்ம ஜெபம் விழிப்போடு கூட செய்கிற ஜெபமா இருக்கும். நம்முடைய ஊழியம் விழிப்போடு செய்கிற ஊழியமா இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்த விழிப்போடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல் ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும்? தன்னுடைய அறையை கட்டி கொண்டவன் ஆக ஆயத்தமா இருக்கணும். 2வது அவனுடைய விளக்கு எரிகிறதாக, அவன் தரிசனம், அவனுடைய காரியம் எரிகிறதா இருக்கணும். 3வது என்ன சொன்ன? அவன் காத்திருக்கணும். விழிப்போடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விழிப்போட காத்திருக்கணும். இதுதான் நல்ல ஊழியக்காரனுக்குண்டான அடையாளங்கள். நல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷனுடைய அடையாளங்கள். 3வது காரியம், அது லூக்கா 12:36 வசனம். லூக்கா 12:36. கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு தெரிந்தபடி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருந்தது. போதும். அப்போ அந்த எஜமான் வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி, எஜமான் தட்டும் போது காது என்ன செய்யணும்? கேட்கணும். வேற அந்த விழித்திருக்கிறோம், காத்திருக்கிறோம், ஆனா வேறு கவனம் வேற எங்கேயோ இருந்ததுன்னா தட்டுற சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. அப்ப நம்ம காதுகளை விழிப்போடு கூட கேட்கிறவனாக இருக்கணும். காது என்ன செய்யணும்? கேட்கணும். அவன் காது கேட்கிறதா இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்கிற காது ரொம்ப அவசியம். அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தட்டுனாலும் என்ன செய்யறதில்ல, கேட்கறதே இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துல ஏலியும் அங்க கொஞ்சம் பக்கத்துல சாமுவேலும் 2 பேரும் படுத்திருந்தாங்க. ஆண்ட கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. ஏலி கேட்கல பாருங்க. ஏலிக்கு என்ன செய்யல, கேட்கல. ஆனா அந்த சாமுவேலுக்கு சத்தம் கேட்குது. கர்த்தர் கூப்பிடுற சத்தம் யார் கேட்குது, சாமுவேலுக்கு கேட்குது. அவன் கேட்கறான், என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல நான் கூப்பிடல. திருப்பி 2வது கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. அப்ப சொல்லித்தரான், நீ கூப்பிட்டா நீ என்ன செய்ய, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்ப அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற காதுகள் நமக்கு வேணும். இன்னைக்கு சபையில ஆண்டவர் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் படிக்கும் போது ஆண்ட வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்ட தட்டுறாரு, கதவை தட்டுறாரு, நம்ம எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார், நம்மை சீர்படுத்துகிறார். எல்லா வார்த்தைகள் வருது. ஆனா கேட்கிறதுக்கு என்ன இல்ல, கவனம் இல்ல. காது வேற எங்கேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறது. காது உலக பிரகாரமான காரியங்களுக்காக, உலக பிரகாரமான விஷயங்களை அறிவதற்காக, அல்லது மற்ற உலக பிரகாரமான புறங்கூறுதலை அவங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா கேட்கிறாங்க. மற்றவங்களுடைய ரகசியத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. சொல்லுங்க, சினிமா பத்தி கேட்கறதுக்கு ஆவலா இருக்கான். அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பெண் என்ன செய்யறது, இந்த இவங்க என்ன செய்யறான், அவங்க வீட்டுல என்ன நடக்குது, இவங்க வீட்டுல என்ன நடக்குது கேட்கறதுக்கு ஆவலா இருக்கு. தேவ சத்தம் கேட்க மாட்டேங்குது. தேவ சத்தம் கேட்க மாட்டேங்குது. நான் ஆண்டுக்கு முன்னாடி சாட்சியம் சொல்றேன். நான் இருந்த சபையில அந்த பாஸ்ட் வசனம் பேசினார்னா பிரசங்கம் பண்ண வச்சுங்க, சில பேர் குறிப்பிட்டு சில காரியத்தை பேசுவார். சில பேருக்காக அது திட்டியோ அதை எப்படியும் பேசுவார். யாருக்கு விளங்குது இல்லையோ, எனக்கு நல்லா விளங்கும். அவர் அங்க அந்த சில டைம் நான் சர்ச்சை இங்க முடிச்சுட்டு நான் அங்க போகும்போது பிரசங்கம் நடக்கும். எங்க ஊழியத்துல முடிச்சுட்டு நான் அங்க போவேன், அங்க பிரசங்கம் நடக்கும். வெளியே உட்காந்துட்டு இருப்பேன். அவர் உள்ள இருந்து பேசுறத, யார் பேசுறா, என்னென்ன பேசுறா அப்படிங்கிறத நான் வெளியே உட்காந்து என்ன செய்வேன், கண்டுபிடிச்சிருவேன். அந்த வார்த்தைகள் அப்படியே என் மனசு அப்படின்னு செய்யும். கவனம் முழுதும் அந்த வார்த்தை மேலே இருக்கும். கர்த்தர் என்ன பேசுறார், என்ன பேசுறார், என்ன பேசுறார். நிறைய நோட்ஸ் எடுப்பேன், நான் நிறைய எழுதுவேன். எழுதி அப்படி விட்டுற மாட்டேன். வீட்டில் வந்து அந்த பேப்பர்ல எழுதுனதை திருப்பி தியானிச்சு என் டைரியில என்ன செய்வேன், எழுதுவேன். நிறைய எழுதணும். எங்கிட்ட ஒரு 10 டைரி 10-15 டைரி மேல இருக்கு. எல்லா பிரசங்கம். அதெல்லாம் இவ்வளவு பெரிய பேப்பர் கத்தை மட்டும் இவ்வளவு இருக்கு. எல்லாம் மடிச்சு எழுதி வச்சிருக்கேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வார்த்தைகளை நம்ம கேட்க தான் நமக்கு உணர்வு வரும். வார்த்தைகளை கேட்க தான் நமக்கு வந்து தேவ சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். கேட்கும் போது இது தேவ ஆண்டவர் என்னோட பேசுறார், கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று சொல்லி அதை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் சும்மா ஒரு சின்ன ஒரு 2 இப்படி தட்டுதான், அது தட்டினாருன்னா இது ஆண்டவர் என்ன செய்யறாரு, தட்டுறாரு, இது ஆண்டவர் பேசுற வார்த்தை அப்படி நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு நமக்கு ஒரு அந்த புரிதல் நமக்கு வேணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பேசினாலும் இன்னைக்கு உணர்வில்லாத இருதயத்தை போல இன்னைக்கு அநேக சபையில் அமர்ந்திருப்பதை பார்க்க முடியுது. அல்லது கேட்கும் போது நல்லா கேட்கிறாங்க, ஆனா அது கேட்கும் அந்த வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் என்ன ஆகுது, ஒன்றும் இல்லாம போய்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கொஞ்சம் கூட அந்த காதுகள் தெளிவாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென். இப்போ ஒரு ஊழியத்திற்கு ரொம்ப அவசியமான காரியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம். அது 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 12:41. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ? அப்ப எல்லாருக்கும் சொல்றீங்களா, எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா, எல்லாத்துக்கும் சொல்றீங்களா அப்படின்னு யார் கேட்கறது? பேதுரு கேட்கிற. இப்ப எங்களுக்கு மட்டும் யாரு?
அப்போஸ்தலரா இருக்கிற எங்களுக்கா, சீசர்களா இருக்கிற எங்களுக்கா, அல்லது பொதுவா எல்லா ஜனங்களுக்கா சொல்றீங்களா அப்படின்னு யார் கேட்கறது? பேதுரு கேட்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் எல்லாருக்காக தான் சொல்றாரு. குறிப்பிட்ட ஆண்டவர் என்ன செய்யல சொல்லுங்க, இவனுக்காக சொல்லல. அல்லேலூயா. அப்ப ஊழியம் என்பது எல்லாருக்காக சொல்லப்படுகிற ஊழியம். ஆமென். அதுல 42 இருந்து 48 வசனம் வரைக்கும் ஒரு ஊழியக்காரனுடைய தகுதி என்ன, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 42 இருந்து லூக்கா 12 அதிகாரம் 42 இருந்து 48 வரைக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்ப இதை கேட்கும் போது பேதுரு கேட்கிறாரு, இந்த காரியத்துல எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா? அப்ப நாங்க மட்டும் தகுதி உள்ளவளா இருக்குன்னு சொல்றீங்களா, அல்லது பொதுவா எல்லாரும் என்ன செய்யணும் இப்படி இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு அந்த வார்த்தைகளை யார் கேட்கிறது? பேதுரு கேட்கிறார். ஆமென். இப்ப பேதுரு கேட்கும் போது ஆண்டவர் அதுக்கு என்ன மறுமொழியாக என்ன சொல்லுகிறார் அப்படிங்கறத கொஞ்சம் தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பேதுரு கேட்கிற என்ன கேட்கிறாரு? எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா அல்லது எல்லாருக்கும் சொல்றீங்களா? இதே உவமையை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்துல வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம், மார்க் 13:36. நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து நீங்கள் தூங்குறவர்களாக உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஆமா, பதில் சொல்லிட்டாருங்க. நான் சொல்றத அப்போஸ்தலருக்கு மட்டும் சொல்லல, சீசருக்கு மட்டும் சொல்லல, யாருக்கு சொல்றேன்? எல்லாருக்கும் சொல்றேன்ட்டார். அப்படின்னா இந்த போதனை அப்போஸ்தலருக்கு மட்டும் இல்ல, பேதுரு கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இப்போ பேதுரு என்ன கேட்டா, எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா அல்லது எல்லாருக்கும் சொல்றீங்களா கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது எல்லாருக்கும் என்ன செய்யறேன் சொல்கிறேன், விழித்திருங்கள் என்றார். எல்லாருக்கும் தான்பா. பேதுரு அந்த அப்போஸ்தலருக்கு மட்டும் இல்ல, அல்லது சீசருக்கு மட்டும் இல்ல, அல்லது செய்யற ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்ல. ஆமென். மேலும் இந்த வார்த்தையில யார் கேட்கணும்? ஒவ்வொரு விசுவாசியும் கேட்கணும். சொல்லுங்க, ஒவ்வொரு விசுவாசியும் கேட்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு போற, வர்ஷிப்புக்கு போற நிறைய கூட்டம் நிறைய உண்டு. வர்ஷிப் என்ன? நல்லா பாட்டு பாடி கை தட்டி ஆராதிப்போம் அப்படின்னா நிறைய இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஓடுறாங்க. நல்லா என்ன செய்வோம், நல்லா அப்படியே ஆராதிச்சு கொஞ்சம் அப்படியே கைகால் அசைச்சு எல்லாம் சூப்பர். ஆண்டவர் ஆராதனை பிரியப்படுகிறார், உடனே ஆராதனை தான். அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக, இந்த வார்த்தையில கேட்பதற்காக வாஞ்சியோடு கூட விசுவாசி இருப்பார்களானால் தேவ சத்தத்தை அங்கதான் கேட்க முடியும். ஆமென். என்ன கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை வேளையில பிரசங்கத்துல பேசுறதை விட ஆண்டவர் அதிகமா நம்ம எங்க பேசுவார்னா வேத பாடத்துல தான் பேசுவார். வேத பாட கூட்டத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நெருங்கி வந்து ஆண்டவர் நம்மளோட கூட நினைச்சுவாரு, எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவார். சில பாருங்க, சில சமயம் பாருங்க, ஆண்டவர் வந்து சில ஊமைகளை சொல்லிடுவாரு, சில பிரசங்களை பண்ணிடுவாரு. அந்த பிரசங்கம் வந்து உடனே சீசர் தனியா இருக்கும்போது, நீங்க சொன்னீங்கல்ல எங்களுக்கு புரியல, திருப்பி என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படிம்பார். திருப்பி ஆண்டவர் என்ன செய்வாரு? விரிவா விளக்கி சொல்லுவார். அதான் வேத பாடம். பிரசங்கத்தை அப்படியே பொதுவா போயிடும் எல்லாத்துக்கும். ஆனா அதுல நம்ம யாருக்கு புரியுதோ புரியல நமக்கு தெரியாது. ஆனா வேத பாடம் என்பது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நல்ல உன்னிப்பா நம்ம விரிவா அல்ல நமக்கு புரியும்படி சில காரியத்தை படித்துக் கொள்ளும் போது அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு, முதிர்ச்சி அடைவதற்கு, ஆண்டவர் பத்தி இன்னும் அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு வந்து இந்த வார்த்தைகளை குறிப்பிட்ட கூட்டத்துக்காக சொல்லல, ஊழியக்காரங்களுக்காக சொல்லல, ஆண்டவர் பொதுவா எல்லாருக்காக என்ன செய்யறாரு சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை இந்த காரியங்களை புரிஞ்சது? ஆமென். அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றார், ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். சில வசனங்களை தொடர்ச்சியாக படிக்கலாம்.
லேவி ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனம். லேவி ராகம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். போதும், நல்லா கவனிங்க. நமக்கெல்லாம் தெரியும், லேவி கோத்திரத்தை தான் ஆண்டவர் தமக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு கோத்திரமாக பிரித்தெடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இல்லையா சொல்லுங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் லேவி கோத்திரம் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு கோத்திரம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அப்படி என்னது? இஸ்ரவேல் எல்லாருமே யாருதான்? எனக்கு ஊழியக்காரங்க தான். இஸ்ரவேல் புத்திரர் அத்தனை பேர் யாருதான்? எனக்கு ஊழியக்காரங்க. இஸ்ரவேல் புத்திரரின் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. அவங்க முழுவதும் யாருதான்? எனக்கு ஊழியக்காரங்க தான். அப்ப ஆண்டவர் எங்கிருந்து புறப்பட பண்ணினார்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். ஆக எகிப்து தேசத்துல வெளியே வந்த அத்தனை பேர் ஆண்டருக்கு யாருங்க? ஊழியக்காரங்க தான். அப்ப எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? அது இருளை குறிக்கிறது, இருளின் ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்ப இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவங்க எல்லாருமே ஆண்டருக்கு எப்படிப்பட்டவங்க? ஊழியக்காரங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக சபைக்குள்ள வருகிற அத்தனை பேரும் ஆண்டோட பார்வையில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஊழியக்காரங்களா இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. அப்ப எல்லாருக்காக இந்த ஊழிய ஆண்டவர் பேசுறாரு. ஏதோ குறிப்பிட்ட கூட்டத்துக்காக பேசல, எல்லாருக்காகவும் இந்த ஊமையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். அப்ப எல்லாரும் ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் எல்லாருமே யாருதான்? எனக்கு ஊழியக்காரரே, எனக்கு ஆசாரியரே. அவங்க எல்லாருமே ஆசாரியர், அவங்க எல்லாருமே ஊழியக்காரங்க அப்படின்னு ஆண்டு அழைக்கிறார். இன்னொரு வருஷம் படிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4:5. நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செங்கற்களில் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாக்கை கேட்டு யார் கீழ்ப்படுகிறார்களோ, என் உடன்படிக்கை யார காத்துக் கொள்கிறார்களோ, அவங்க எல்லாருமே ஆண்டவர் சொல்றாரு ஆசாரிய ராஜ்யமாய் இருக்கிறார்கள். யாருங்க ஆசாரிய? அப்படின்னது இந்த முழு தேசமே, முழு இஸ்ரவேல் தேசமே எனக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய ஒரு ராஜ்யனாருங்க. தேசம், ஒரு கவர்மெண்ட், ஒரு ராஜ்யம். அப்ப இந்த இஸ்ரவேல் ராஜ்யமே எனக்கு யாருதான்? என்னதான்? எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நல்லா கவனிங்க. கிறிஸ்தவமே என்னன்னா, அது கிறிஸ்தவ மட்டும் இல்ல, பைபிள் முழுவதும் ஆண்டவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும், படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு கூட தொடர்பு இருக்கணும் தான் ஆண்டு விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நம்ம யாரும் மறக்கவே கூடாது. ரொம்ப 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 அவன் அடிப்படையான சத்தியம். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நானும் நீங்களும் சபைக்கு வரோம்னு வச்சுங்க, என் மூலமா ஆண்டு தொடர்பு கொள்ள கூடாது. நீங்க என்னோடு கூட நெருங்கி, இப்ப பாஸ்டரோடு கூட நெருங்கி வர்றதுனால நீங்க ஆண்டோடு கூட நெருங்கி வரக்கூடாது. நான் சொல்ல புரியுது? எத்தனை புரியுது? இப்ப நான் இல்லைன்னு வச்சு, நான் இல்லானாலும் கூட நீ யாரோடு இருக்கணும்? நீ கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்தவித மீடியேட்டரோ, எந்தவித அந்த இடைத்தரகர்களோ யாரும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருக்கு அவனுக்கு டைரக்ட் ஒரு தொடர்புல இருக்கணும்.
அப்ப ஆண்டவர் அவனவனை எப்படி வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படி வழிநடத்துவதற்கு அந்த வண்ணமாக ஆண்டவர் கூட ஐக்கியம் கொண்டிருக்கணும். அல்ல சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு நீங்க இருக்கு, நான் ஊழியக்காரனா இருந்தாலும் கூட நான் எந்த விசுவாசியும் என்னோட கண்ட்ரோல் வைக்க கூடாது. நீங்க எல்லாம் யாரு கண்ட்ரோல் இருக்கணும்? கர்த்தருடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கணும். நீங்க நிறைய சபையில சில ஊழியக்காரர் என்ன செய்யறாங்க, விசுவாசிகள் தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும், என்ன நடந்தாலும் எனக்கு தெரியப்படுத்தணும், என்ன நடந்தாலும் என்ன சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது பைபிள் படி அது கர்த்தருடைய சித்தமே இல்ல, சித்தமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே ராஜா, என்ன நீங்க எல்லாருமே ஆசாரியர்கள், நீங்க எல்லாமே எனக்கு வேலைக்காரங்க. நீங்க எல்லாரும் வேலைக்காரன்னா யார் எஜமானரா இருக்கிறாரு? கர்த்தர் எஜமானர் இருக்கிறார். அப்ப அவர் கீழே டைரக்டான வேலைக்காரங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். அல்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம இருக்க இந்த விசுவாசியம் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்பெஷலான தனிப்பட்ட ஊழியம் உண்டு. அல்ல சொல்லுங்க. நான் சொல்லுங்க எத்தனை புரியுது? அப்ப எல்லாருக்கும் ஒரு ஊழியம் உண்டு. எல்லாரும் வெவ்வேறு, எல்லாருக்கும் வெவ்வேறு தரிசனத்தை, வெவ்வேறு திட்டங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, வச்சிருக்கிறார். உலகத்துல அத்தனை பேருக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் ஸ்பெஷலான திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்ல சொல்லுங்க. அப்ப யாருக்குமே தனிப்பட்ட திட்டம் இல்லாம யாருமே உலகத்துல இல்லை. அப்ப எல்லாருக்கும் திட்டம் வச்சிருக்கு. அப்ப அவன் திட்டம் நிறைவேறணும்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நிறைவேற்றணும்னா அவன் கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தர் அவனை எங்க நடத்துகிறாரோ, எங்க லீட் பண்ணுகிறாரோ, எங்கெல்லாம் போக சொல்றாரோ, என்னெல்லாம் பேச சொல்றாரோ, என்ன அப்படி எல்லாம் இருக்க சொல்றாரோ, அவங்க கர்த்தரோடு கூட இணைந்து ஆண்ட சொல்லுகிறபடி, ஆண்ட வழிகாட்டுகிறபடி அவங்களுடைய ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். ஆமென். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்ட சொல்லுகிறபடி நடப்பதற்கு அல்லது ஆண்ட திட்டத்துக்கு இடம் கொடுக்காதபடினால, நல்லா புரிஞ்சுங்க, இடம் கொடுக்காதபடினால ஆண்டவர் இடையில ஒருத்தர் கொண்டு வந்து, எப்பா அவங்க வர மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ என்ன செய்ய, நான் அவங்கள போய் என்ன செய்ய, கை பிடிச்சு என்ன செய்ய, கூட்டிட்டு வா. யாருக்கு சொல்ல புரியுது? இப்ப அவங்கள நடத்துறதுக்கு இடையில ஒரு ஊழியக்காரனுங்கிற வேற ஒருத்தர் கொண்டு வந்து, கர்த்தருக்கும் அந்த மனுஷனுக்கு இடையில ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து, ஒரு நபரை கொண்டு வந்து, அந்த நபர் மூலமாக அந்த ஊழியக்காரன் மூலமாக அந்த வேற நபரை என்ன செய்யறாரு, வழி நடத்த பயன்படுத்துறாரு. ஆனா இது ஆண்டவருடைய உன்னத திட்டம் இல்ல. எதுல புரியுது? இதெல்லாம் எந்த ஊழியக்காரன் சொல்லி தர மாட்டாங்க. இது ஆண்டு உண்மையான திட்டம் இல்ல. அல்ல சொல்லுங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது, உங்களை எல்லாரையும் நான் பயன்படுத்த போறேன், உங்களை எல்லாருமே, நீங்க எல்லாருமே எனக்கு ராஜரீகமான ஆசாரி ஜனம் தான், நீங்க எல்லாருமே ராஜரீகமான ஆசாரி கூட்டம் தான், ராஜரீகமான தேசம் தான், நீங்க எல்லாருமே என்னுடைய ஊழியக்காரன் தான். அப்ப எல்லாருமே நீங்க என்ன செய்யணும், இந்த உலகம் முழுவதுக்கும் என்னுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற, எனக்கா ஊழிய செய்யக்கூடிய, எனக்கா பணிவிட செய்யக்கூடிய ஒவ்வொரு மேல நான் திட்டம் வச்சிருக்கிறேன், ஒவ்வொருக்கும் வேலை வச்சிருக்கிறேன். இதுதான் ஆண்டோட திட்டம். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, நீங்களே டைரக்டா ஆள வேண்டாம், எனக்கு ஒரு ராஜா வேணும். மத்த ஜனங்களை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தேசத்தை ஆள்றாங்க பாத்தீங்களா, அவனுக்கு ராஜா வந்து பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க டைரக்டா ஆள வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா மனுஷன் எனக்கு வேணும். கேட்டது யாரு? அந்த உன்னதமான நோக்கத்தை, உன்னதமான திட்டத்தை இவர்கள் தள்ளி விட்டார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரனை நேரடியா நடத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த சித்தத்தை அவங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறோம்? ஒரு மனுஷன் நம்ம ஆளவே கூடாதுங்க, கர்த்தர் மட்டும் தான் நம்ம ஆளணும். ஒரு மனுஷனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பலவந்தம் பண்ணக்கூடாது. யாருதான் நம்ம நடத்தணும்? கர்த்தர் தான் நடத்தணும். எத்தனை புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அதே திட்டம் தான் இன்னைக்கு நம்ம ஊழியத்துல கம்பல்ஷனே கிடையாது. கம்பல்ஷன் என்னது? எந்த வகையிலும் யாரை பயமுறுத்தியோ, யாரை நிர்பந்தப்படுத்தியோ, யாரையும் கட்டாயப்படுத்தியோ எந்த ஊழியத்தையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்வது கர்த்தர் திட்டம் அல்ல. அவங்க விருப்பப்படி, அவங்க வாஞ்சைப்படி, அவங்க மனசுல ஏவுகிறபடி தான் நம்ம சபையில ஊழியம் நடக்கணும். ஆமென்.
அதுதான் கர்த்தர் திட்டம். அவங்க கர்த்தரால் என்ன செய்யணும்? நடத்தப்படணும். அவங்க கர்த்தரால் ஏவுதல் பட்டு அவங்க அந்த 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 சித்தத்தை என்ன செய்யணும்? செய்யணும். ஆமென். எந்த ஊழியக்காரனுக்கு நம்ம என்ன செய்யல? அடிமை இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கும் யாருக்கு எந்த மனுஷனுக்கும் நம்ம என்ன செய்ய? கீழ்பட்டவங்க இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பல சமயத்துல நம்ம அந்த பலவீனப்படுகிறபடினால ஆண்டவர் சில ஊழியக்காரர்கள் கருத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறாரு? உணர்த்துகிறார், வழிநடத்துகிறார். அதெல்லாம் தப்பு கிடையாது. அது நம்முடைய பலவீனம். ஆனா நம்ம நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல ஆண்டவர் சித்தம் செய்யறோம் இருந்தோம்னா நமக்கு எந்த ஊழியக்காரன் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை? சொல்லுங்க, சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல. ஆனா இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை போல சொல்லுங்க, மனுஷனையே எதிர்பார்த்துட்டு இவங்களை எல்லாம் எதிர்பார்த்துட்டு நம்ம கத்து சித்தத்தை என்ன செய்யறோம்? கோட்டை விட்டுறோம். ஆமென். அப்போ ஒரு ராஜா என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஒரு ராஜா வரணுங்க அந்த திட்டம் இல்ல. இப்போ ஆண்டவர் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சரி, இவங்க ஆண்டவர் வந்து அவருடைய திட்டத்துக்கு இணங்காம உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. எங்களை ஒரு மனுஷன் தான் ஆளணும், நாங்க டைரக்டா என்ன செய்ய மாட்டோம், நீங்க முக்கில வரமாட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னு கர்த்தர் என்ன பிளானை மாத்திட்டான்னு நினைக்கிறீங்களா? இவங்க தான் ஆண்டருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க விட்டா வேற ஆள் இல்லை. இவங்கதான் என்னுடைய ராஜரீகமான ஜனங்கள் ஆண்டு சொல்லிட்டார். இவங்க தான் ஊழியக்காரன் சொல்லிட்டார். இப்ப இவங்க ஆண்டுடைய முழுமையான திட்டத்துக்கு என்ன செய்யல, கொஞ்சம் கூட இணங்கி வராதபடினால கர்த்தர் திட்டத்தை மாத்தி சேர்ப்ப வேற திட்டம் போட்டு இவங்களுக்கு ஏற்றபடி வேற திட்டத்தை போட்டுருவோம். திட்டத்தை போட்டு என்ன செய்வாங்க, அந்த திட்டத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, கொண்டு வரல. ஆண்டவர் என்ன பண்ணார்னா இவங்கள மாத்திட்டாரு. யார மாத்திட்டாருங்க? ஜனங்களே மாத்திட்டாரு ஆண்டவர். நீங்க ஒத்து வரலையா, உங்களை மாத்திரண்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்து யார் ஏற்றுக்கொண்டு இயேசு விசுவாசித்து அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் அர்ப்பணித்தான். பாத்தீங்களா? அது புற ஜாதியோ எந்த ஜாதியோ அது ஆண்டுக்கு தெரியும். ஆண்டுக்கு அவசியம் இல்லை. அது மேல படிச்சவன படிக்காதவன அவனா இவனை எவன அவசியம் இல்லை. யாரெல்லாம் ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் டைரக்டா ஆண்டோடு கூட இணைந்து கத்த சித்தம்படிய ஊழியம் செய்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு கூட்டத்தை கத்த கொண்டு வந்து ஆண்டு மாத்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த வசனம் எங்க நிறைவேறுது பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். 1 பேதுரு 2:9 சீர் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிய வைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இப்ப யார் ஆண்ட மாத்திட்டாரு? ரட்சிக்கப்பட்டவர்களை பாவத்திலிருந்து அந்தகார பாவ வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியமான ஒளிநிடத்துக்கு கொண்டு வந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் மாத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப உண்மையாலுமே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் யார் இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்க. அந்த ஆண்டவர் சொன்ன திட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடினால, புரிந்து கொள்ளாதபடினால, அந்த திட்டத்தை அவமதித்தபடினால கர்த்தர் ஆண்டவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த ராஜரீகமான அல்லது அந்த அந்த ஒளியினத்துக்கு வந்தார்களோ அவர் எல்லாரையுமே இப்போ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா மாத்திட்டார். இப்ப நானும் நீங்களும் அவங்க சொல்லுங்க. இப்ப நானும் நீங்களும் யாருங்க? கர்த்தருக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சும்மா ஆசாரி இல்ல, ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராயல் சர்வன்ட்ஸ், ராஜரீகமான ஆசாரிகளா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நம்ம எல்லாம் ராஜாக்களா இருக்கிறோம். ஆமென். ராஜாக்களும் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியத்துவமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தில் இருந்துச்சு, ராஜரீகம் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தில் இருந்துச்சு. புரியுது என்ன சொல்றது? அந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு லேவி கோத்திரத்தில் பிறக்கணும். நீ அரசனாகணும்னா எங்க பிறக்கணும்? யூதா கோத்திரத்தில் பிறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் ரெண்டை இணைச்சு ஆண்டவர் என்ன பண்ணார்னா இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசம் அத்தனை பேருக்கும் இந்த ரெண்டு ஊழியத்தையும் ஆண்டவர் ஒருவன் மேல கர்த்தர் கொடுத்துட்டார். அப்ப நம்ம மேல 2 ஊழியம் இருக்கு. என்ன ஊழியம்? ஆசாரிய ஊழியம் இருக்கு, ஆளுகிற ராஜாவுடைய அபிஷேகம் இருக்கு, ராஜரீக அபிஷேகம் இருக்கு, ஆசாரிய அபிஷேகம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அப்ப யாரு? ரட்சிக்கப்பட்ட
அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் யாருங்க? அதனால எல்லாருக்கும் இந்த ஊமையா ஆண்ட சொல்றார். எல்லாருக்கும் ஊமை. இப்ப நானும் நீங்களும் அதிகமா யாரோட இணைஞ்சிருக்கணும்? கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும். யாரோட ஏவுதபடி வாழணும்? கர்த்தரோட ஏவுதபடி வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம இருக்கிற பகுதியில இருக்கிற இடத்துல நம்மை ஊழியக்காரனாக நம் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம ஆண்டவருக்கு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல விட்டு கொடுத்து நல்ல பைபிள் வாசி நல்ல ஜெபம் பண்ணி சோத்திர ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்ம எப்படியோ என்ன செய்வார்? வழி நடத்தி அவர் சித்தப்படி வழி நடத்தி அந்த பகுதியில நம் மூலமா ஊழியத்தை நிறைவேற்றி அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்னை உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபை ஆவியில நடத்தப்படுகிற சபையா இருந்துச்சுன்னா இந்த பட்டண பகுதியில அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆசீர்வாதமான சபையாக சபை மக்களாக நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். இதுதான் அவனுடைய சித்தம். ஆமென். அப்படி ஊழியம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அததான் இந்த உண்மையில படிக்க போறோம். எத்தனை இந்த காரியத்துல புரிஞ்சது? ஆமென். அப்ப எப்படி நம்ம ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். இதுவரைக்கும் எத்தனை புரிஞ்சது? அப்ப நமக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் என்ன செய்வோம்? தொடர்ந்து படிக்க நமக்கு உதவி செய்வாரா. அப்ப இந்த முதல் பாகத்துல நம்ம படித்து கொண்ட காரியம், யாரெல்லாம் ஊழியம் செய்யணும், யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் என்று அன்று அழைக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஊழியக்காரராக கத்த வச்சிருக்கிறார். அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்கவுங்க என்ன செய்யணும்? செய்யணும். அவங்கவுங்க செய்யணும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும். உங்களுக்கு ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட அது மற்றவங்கள ஊழியத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க பெரிய ஊழியம் செய்யறாங்க, நான் சின்ன ஊழியம் செய்யறேன், அவங்க அந்த மாதிரி ஊழியம் செய்யறாங்க, இந்த மாதிரி ஊழியம் செய்யறாங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்குன்னு ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். நானும் ஒரு சபையில ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில விசுவாசியா இருந்து ஒரு சபையில வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில வளர்ந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சு அதுல அந்த ஊழியத்தினுடைய பயிற்சி எல்லாம் எடுத்து அதுக்கு தகுதியானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன சபையில கொண்டு வந்து ஊழியக்காரனா கர்த்தர் இருக்காரு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்மையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அல்ல நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஊழியத்துக்குடைய தகுதி நமக்கு வரணும். தகுதி என்ன செய்யணும்? வந்தாதான் அதை ஒரு பொருளை கையில் கொடுக்குறாருன்னா அந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு காரியம் தெரிந்தாதான் அந்த பொருளை கையில கொடுத்து என்ன செய்யுங்க இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்ல முடியும். ஆமென். ஒரு கத்தி கையில் கொடுத்து கரெக்டா காய்கறி வெட்ட தெரிஞ்சாதான் அந்த கத்தி என்ன செய்வாங்க? கையில கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? இல்லைன்னா கையை வெட்டிக்குவாங்க. அப்ப அந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு அது பழகணும், தகுதி ஆகணும். அப்பதான் அந்த காரியத்தை பயன்படுத்துவதற்கு நம்ம கையில கொடுப்பாங்க. அப்ப நானும் நீங்களும் ஊழியத்துக்கு ஆண்டு அழைத்தாருன்னா என்ன ஊழியம் அப்படின்னு ஆண்ட கேட்டு